எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஆசைகள், கனவுகள், விருப்பங்கள், லட்சியங்கள் அப்படின்னு ஏதோ ஒன்று அவங்க மனசில் இருக்குங்க. அது ரொம்ப நாள் ஆசையாக கூட இருக்கலாம். அதை அடையணும்னு அவங்களும் ரொம்ப முயற்சிப்பாங்க. ஆனால் அது நடக்காமல் இருக்கும். அப்போ அவங்க மனசில் தோன்ற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் நான் நினைக்கிறது நடக்கவே மாட்டுது, கடவுள் எனக்கு மட்டும் சோதனைகளை கொடுக்குறாரு அப்படின்னு அதை மட்டும்தான் சிந்திப்பாங்களே தவிர அதற்கான தீர்வுகளுக்கு அவங்க வழிவகுக்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு தீர்வாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு வழிபாதையாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இந்த கதையில் தான் உங்களோட தீர்வும் உங்களுக்கு வழிபாதையுமே கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். ஒரு ஊரில் ஒருத்தவர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப வெயிலில் நடந்து போகிறாரு. அவருக்கு ஒரு நிழல் கிடைச்சா நல்லா இருக்கும்னு அவரோட மனசு சொல்லுது. ஒரு மரத்தில் அடியில் நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் மனசில் நினைக்கிறாரு. ஒரு 4 அடி தூரத்துலேயே அவருக்கு ஒரு மரம் வந்துடுச்சு. அந்த மரம் பார்த்திங்கன்னா மிக பெரிய மரம், நல்ல நிழல் தர்ற மரம். அவர் அங்கேயே உட்கார்ந்துட்டார். அங்கே உட்கார்ந்த உடனே அவருக்கு அடுத்த சிந்தனை என்ன வருது பார்த்திங்கன்னா, நம்ம மரம் நினச்சோம், உடனே மரம் வந்துருச்சு, நம்மளுக்கு இப்போ நல்லா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, அதுவும் விதவிதமாக சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது உடனே அவருக்கும் விதவிதமாக சாப்பாடும் வந்துருச்சு. இப்போ தான் மனசில் நினச்சோம் சாப்பிடணும்னு, அதுவும் விதவிதமாக சாப்பாடு வந்துருச்சு, எந்த சாப்பாடை சாப்பிட்றதுன்னு தெரிலையேன்ட்டு எல்லா சாப்பாடையும் எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பாடு சாப்பிட்ட உடனே அவருக்கு பயங்கரமான தண்ணி தாகம் வந்த உடனே அவர் மனசில் நினைக்கிறாரு, நம்மளுக்கு தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. அதுவும் விதவிதமான தண்ணிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுவும் உடனே விதவிதமான தண்ணிகள் எல்லாமே வந்துருச்சு. அது எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. சாப்பிட்ட பிறகு அவருக்கு மனசில் தோணுது, நம்ம இது எல்லாமே சாப்பிட்றோமே, நம்மளுக்கு ஏதாவது நோய் வந்துருமா அப்படின்னு பயந்தார். உடனே நோயும் வந்துருச்சு. இந்த நோய் நம்மளை ரொம்ப சிரமப்படுத்துமோ அப்படின்னு நினைச்சாரு. உடனே அவரை ரொம்பவும் சிரமப்படுத்துச்சு. அதாவது வலியும் வேதனையும் அவரால் தாங்கவே முடியலை. இந்த நோயினால நம்ம இறந்துருவோமோ அப்படின்னு நினைச்சாரு. அதே மாதிரி அவரும் இறந்துட்டாரு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மனநிலை தான் காரணம். ஏன்னா அவர் மனசில் சந்தோஷமாக நினைக்கிறப்ப எல்லாமே சந்தோஷமாக நடந்துச்சு. ஆனால் அவர் நெகட்டிவாக திங்க் பண்ணுறப்ப எல்லாமே நெகட்டிவாக ஆச்சு. அவரோட மனநிலை சந்தோஷமாக இருக்கிறப்ப எல்லாமே அவருக்கு சந்தோஷமாக நடந்துச்சு. அதே மனநிலை நெகட்டிவாக திங்க் பண்ணுறப்ப அவருக்கு எல்லாமே நெகட்டிவாக ஆச்சு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மனசு தான் இதுக்கு முழு காரணம்னே சொல்லலாம். இந்த கதையை நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம மனசில் நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறப்ப நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். நம்ம பாசிட்டிவாக இருக்கிறப்ப நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நம்ம மனசும் பாசிட்டிவாக திங்க் பண்ணும், நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நம்ம முழுசாக நம்புவோம். ஆனால் நெகட்டிவாக இருக்கிறப்ப நம்மளை சுற்றி எல்லாமே நெகட்டிவ் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க, நம்மளுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் தாட்ஸ் வருது, நம்மளுக்கு மட்டும்தான் கடவுள் நெகட்டிவாக கொடுக்குறாரு அப்படின்னு முழுசாக நினைப்போம். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மனநிலை தான் காரணம். இந்த மனசை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கெட்ட விஷயங்கள் நம்ம கெட்டையே வராது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னா இப்போ நம்மளுக்கு யாரோ ஒருத்தவங்க கெடுதல் செய்கிறாங்க, அப்பையும் நான் பாசிட்டிவாக இருக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த நேரத்துலையும் நம்ம பாசிட்டிவாக இருந்தால் அவங்களுக்கு நம்ம தரணுன்ற தண்டனைகள் கூட நம்ம தராமல் பிறரால் அவங்களுக்கு அந்த தண்டனைகள் வரும். அதை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் தண்டனைகள் கொடுக்கணும்னு நினச்சா அந்த தண்டனைகள் உங்களுக்கே தான் வரும். அவங்க ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க, ஆனால் அந்த தப்பு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அவங்க செஞ்சதற்கும் நன்றின்ற ஒரு வார்த்தையில் விட்டுருங்க. உங்கள் மனசும் கோபத்திலேருந்து குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருந்துக்கிற எதிர்ப்புகளும் குறைய ஆரம்பிக்கும். நான் பாசிட்டிவ் மைண்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லியும் ஏதோ ஒரு டைரி எடுத்து எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்திருக்கு,
இல்லை உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதுங்க. எழுதிக்கிட்டு அதை நைட்டு தூங்குறப்ப சொல்லி பாருங்கள். அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். அது உங்களை அறியாமலே நடக்கிறதுக்கும் ஒரு அரிய வாய்ப்பாகவும் இருக்கும். இதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கணுன்றது என்னோட எதிர்பார்ப்பும் கூட. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலுமே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அதனால் உங்கள் மனசை எந்த மாதிரி வச்சுக்கிட்டா உங்கள் மனசு நீங்கள் சொல்கிறபடி கேட்கும் அப்படின்றது இந்த கதை மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றி உங்களுக்கு மென்மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். இதை டெய்லியும் நீங்கள் எப்படி எழுதணும்னா, நைட்டு தூங்குறப்ப எழுதணும், காலையில் எழுந்த உடனே எழுதுங்க. இந்த மாதிரி எழுத உங்களை அறியாமலேயே உங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் தூண்டும். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இது ஒரு பெரும் உதவியாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.